இந்த பிரச்சனை உங்க நாப்கின்ல இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. அதோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? அதோட ஃபோக்கஸே பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. 800ல இருந்து நான் என்ன சும்மாவா இருப்பேன்? நானும் 40 வருஷம் நான் ஷேர் பண்ணாட்டி என் குழந்தைக்கு நல்லா பாருங்க. அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு உணவுப் பொருள் போய் கடையில போய் வாங்க போறோம் அப்படின்னா நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ நான் வாங்கக்கூடிய உணவுப் பொருள் என் குழந்தைக்கு நல்லதா, அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, ஆர்கானிக்கா நான் ஆர்கானிக்கா, அதோட மேனுஃபேக்சரிங் டேட் எப்போ, எக்ஸ்பைரி டேட் என்னைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். கலருக்காக டேஸ்ட்டுக்காக ஏதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன பிராண்டு, அதோட பேக்கேஜ் எப்படி இருக்கு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம வைப்போம். இதெல்லாம் தாண்டி அந்த பொருள் என் குழந்தைக்கு செட் ஆகுமா, இவ்வளோ கேள்வி நம்ம வைக்கிறோம்ல, வச்சுதானே ஒரு உணவுப் பொருளை சூஸ் பண்றோம். இதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய நாப்கின்ல என்ன இருக்கு, அதுல ஏதாவது நம்ம கேள்வி வைக்கணுமா அப்படின்னு நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. வச்சுட்டு தூர போடக்கூடிய ஒரு பொருள் தானங்க, அதுல எதுக்கு கேள்வி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா வைக்கணுங்க. உணவுப் பொருள் கூட நாப்கின் எதுக்கு நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கூட உங்களை சில பேருக்கு தோணலாம். ஏன்னா உணவுப் பொருள் நம்ம உடம்ப பாதிக்குங்கிறதுல நம்ம எப்படி நம்புறோமோ அதே மாதிரிதான் நாம வைக்கக்கூடிய நாப்கினுக்கும் நம்மளோட கர்ப்பப்பைக்கும் ஜஸ்ட் 3 இன்ச் கேப் தான். இப்போ அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் இல்ல கெட்ட விஷயம் இருந்தாலும் அந்த 3 இன்ச் கேப்பை டிராவல் பண்ணி போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ கண்டிப்பா நாப்கினை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேள்விகள் வைக்கணும். அது என்ன மாதிரியான கேள்விகள் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமா விளக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாப்கின்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஓபன் பண்ணி பார்த்துருப்பீங்களா? பார்க்கலாமா? வாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 விதமான நாப்கின் வச்சிருக்கேன். இது இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய லீடிங் பிராண்டு. எல்லாருக்குமே இந்த பிராண்டை பத்தி தெரியும். எல்லாருமே அதிகமா வாங்கக்கூடிய நாப்கினும் இதுதான். ஸோ அந்த நாப்கின் இதுல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாப்கின்னால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா ஒரு நாப்கின் வச்சிருக்கேன். இந்த ரெண்டையுமே ஓபன் பண்ணி உள்ளுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நாப்கின். எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நம்புறேன். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய லீடிங் பிராண்ட் நாப்கின். இப்போ இந்த நாப்கினோட மேல் பகுதியை நல்லா பார்த்துக்கோங்க. இத இப்படி தடவி பார்க்கும்போது நீங்க யூஸ் பண்ற நாப்கின்ல கண்டிப்பா போய் இதை செக் பண்ணுங்க. இந்த நாப்கினை இப்படி தடவி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இதோட அந்த ரஃப்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது என்ன மெட்டீரியல்ங்கிறத தாண்டி அந்த உராய்வு தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதை நம்மளால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். இப்ப நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படி மிக்ஸ் பண்ண தண்ணியில ஒரு 100 ml நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல 100 ml வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு பெண்களுக்கு வெளியேறக்கூடிய பிளட்டோட அளவு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 30 to 50 ml தான். அப்ப ஏன் நீங்க 100 எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். ஏன்னா பிளட்டோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே திக்கா இருக்கும். பட் நம்ம இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்ல பிளட்டை வச்சு பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நம்ம வாட்டர் எடுத்திருக்கோம். வாட்டரோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா தின்னா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கூடுதலாவே எடுத்திருக்கோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வேற, எனக்கெல்லாம் ஆறா ஓடும் தெரியுமா, அருவியா கொட்டும் தெரியுமா, இவ்வளோ ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்மணிகள் சொல்றாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம 100 ml எடுத்து இதை செக் பண்றோம். பாருங்க, 100 ml விட்டாச்சு. இன்னைக்கு டிவியில வரக்கூடிய நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நாப்கின் கணதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆடலாம் பாடலாம் ஓடலாம் வாங்க. இப்போ இங்க என்ன ஓடுது அப்படிங்கிறத பாருங்க. நல்லா பாருங்க, நம்ம விட்ட தண்ணியில கிட்டத்தட்ட 50 mlக்கும் அதிகமாவே விட்ட வாட்டர் வந்துருச்சு.
ஆடலை பாடலை ஓடலை எங்கேயும் போல, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன், இல்ல நான் ஸ்கூல்ல படிக்க போறேன். ஸோ நான் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு சேஃபா இருக்கணும். என்னோட ட்ரெஸ்ல அது பற்றக்கூடாது, அது வந்து அடுத்தவங்க முன்னாடி நான் வந்து சங்கடப்பற்றக்கூடாது, அசிங்கப்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும், அந்த அப்சர்வேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். பாருங்க, இப்படி அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா நம்மளால எப்படி அந்த பாடம் படிக்கிறதோ இல்ல ஒர்க்லயோ எந்த அளவு நம்மளால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும்? யோசிங்களேன். சரி, இப்போ என்னோட உள்ளங்கைய நம்மளோட வெஜைனாவா ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேட்ல நான் அழுத்தம் கொடுக்குறேன். என்னோட கைகள் பாருங்க, ஈரம் தெரியுதா? என்னோட கை எவ்வளவு ஈரமா இருக்குன்னு பாருங்க. இப்படி நம்மளோட இன்னர் பார்ட் ஈரமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட மைண்ட் எப்படிங்க ஃப்ரீயா இருக்கும்? நான் இதை ஏன் ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து த ஹோல் பாடியோட வெயிட்டோட அந்த நாப்கின்ல நம்ம வெயிட் பட தானே செய்யும். ஸோ உட்காருவோம் எந்திப்போம், உட்காருவோம் எந்திப்போம், அங்க திரும்புவோம் இங்க திரும்புவோம். ஸோ இந்த மாதிரி அசைவுகள் அந்த நாப்கின்ல பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வெஜைனா வந்து ஈரமா இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஒரு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். இப்ப இதை யூஸ் பண்றவங்க பேரு கண்ணம்மான்னு வச்சுக்கோங்களேன். கண்ணம்மா மேனேஜர் கூப்பிட்டாங்கன்னு எந்திரிச்சு ஸ்பீடா போயிடாத, செக் பண்ணிட்டு போ, பின்னாடி ட்ரெஸ்ல எதுவும் பட்டிருக்க கூடாது, ஏன்னா ரொம்ப ஈரமா இருக்கு, ஈரமா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற அலாரம் அடிக்கும். நம்மளாம் யாருங்க, காலையில 4 மணிக்கோ 5 மணிக்கோ 6 மணிக்கோ அலாரம் வச்சா கூட அலாரம் வச்ச உடனே எந்திப்போமா? அலாரம் அடிச்ச உடனே அதை ஒரு மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டு திரும்பியும் நம்ம தூங்குற ஆட்கள். ஸோ இந்த அலாரம் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எத்தனை ட்ரிப் அடிக்கும்னு பாருங்க. நம்மளால ஃப்ரீயா வேலை பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. ஸோ எந்த அளவு அப்சர்வேஷன் பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பெரும்பாலான நாப்கின்கள். சரி, இப்போ இதோட மேல் லேயர் என்னன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்டே அதுல வந்து சொரசொரப்பு தன்மை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுதான் இதோட மேல் லேயர். பிளஸ் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். உங்களால ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம துணிகள்லே ரொம்ப இறுக்கமான துணி போட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னைக்காவது துணி மெட்டீரியல்ல நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், ஒரு மாதிரியான பிளாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோமா? ஒரு ஏர் சர்க்குலேஷனே இருக்காது இல்ல. இது பிளாஸ்டிக்கா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் போகாம அந்த துடைகள்ல கருமை வர்றது, ஹீட் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம் அந்த இடமே ஒரு மாதிரி தகன்னு எரியும். பெண்கள் நீங்க கண்டிப்பா இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனாலதான் அந்த தொடைகள்ல இச்சிங், இரிட்டேஷன், ரேஷஸ், புண்கள் அந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணமே இதுதான். பிளஸ் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ்க்கான லேயர். நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் அவேர்னஸ் கொடுக்கும்போது பிள்ளைங்கிட்ட கேட்பேன், எதுக்காகமா ஃப்ராக்ரன்ஸ் வச்ச நாப்கினை சூஸ் பண்றீங்க அப்படின்னா, பிள்ளைங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கோஎட்ல படிக்கிறேன், ஸோ பசங்களும் என் கூட சேர்ந்து படிப்பாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நான் பீரியட்ஸ்ல இருக்கேங்கிறது அந்த ஸ்மெல் போய் பிளட்டோட ஸ்மெல் போய் காட்டி கொடுத்துருச்சுன்னா கஷ்டம்ல. ஸோ இது ஃப்ராக்ரன்ஸோட நான் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாதுல்ல, அதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள நிறைய பேர் அப்படிதான், ஒயிட்டா இருந்தாதான் ரொம்ப நல்ல விஷயம், ஃப்ராக்ரன்ஸா இருந்தாதான் அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில நம்ம இருந்துட்டோம். ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாப்கின்ல தேவையே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சின்ன பிள்ளையில ஒரு அண்டர் ஆர்ம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போலாம் அது கிடையாது. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ்க்கு வெளியில அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே தான் யூஸ் பண்றோம். ஏங்க? ஏன்னா ஸ்கின்ல இந்த மாதிரியான ஃப்ராக்ரன்ஸை நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கெமிக்கல் உள்ள வீரியம் பட்டு உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஈவன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் உண்டு. இது மக்கள் இந்த விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்றது அப்படியே ஸ்டாப் ஆகி ட்ரெஸ்ஸுக்கு வெளியில அப்ளை பண்ற ஸ்ப்ரே சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்பேற்பட்ட ஃப்ராக்ரன்ஸை நீங்க எங்க வைக்கிறீங்க? ஒரு சென்சிட்டிவான பார்ட். இப்போ அந்த பார்ட்ல அந்த ஃப்ராக்ரன்ஸ்னால ஒரு இச்சிங்கோ, இரிட்டேஷனோ, ரேஷஸோ, புண்ணோ வந்துச்சுன்னா நம்மள எத்தனை பேர் டாக்டர்கிட்ட போய் காணிக்கிறதுக்கு தயாரா இருக்கும்? கண்டிப்பா இல்ல. அப்பதான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? லிட்டரா அந்த தேங்காய் எண்ணெய் போட்டா அந்த புண்ணெல்லாம் ஈஸியா ஆறிடுமா? வெந்நியை நல்லா தரன்னு கொதிக்க வச்சு அதுல உப்புக்கள் போட்டு ஊத்துனா அந்த புண்ணை ஆறிடுமா? மஞ்சள் தண்ணியில அந்த இடத்துல விட்டோம் அப்படின்னா அந்த புண்ணு ஆறிடுமா? ஏன்னா மஞ்சள் தண்ணிக்கு ஆன்டி பாக்டீரியல் கெப்பாசிட்டி இருக்கலாம் இப்படின்னு சொல்லி அப்பதான் நம்ம பழமைக்கு மாறுவோம். சிம்பிள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் லேயரோ ஃப்ராக்ரன்ஸ் லேயரோ இல்ல அப்படிங்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராதுல்ல. இந்த பிரச்சனை உங்க நாப்கின்ல இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இது வந்து ரீசைக்கிள் காட்டன். காட்டன்ல ரீசைக்கிள் காட்டன். ரீசைக்கிள்னா உங்களுக்கு தெரியும்லங்க, மறுசுழற்சி செய்யப்பட்ட காட்டன். ஸோ இது ஒரிஜினல் காட்டன் கிடையாது.
இதோட இன்கிரீடியன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம படிச்சவங்க தான். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? தட்ரா யூடியூப, கேள்றா கூகுள்கிட்ட, கேட்போமா? போய் கேட்டு பாருங்க. ஏன்னா சில விஷயங்கள் சொல்றதை விட நீங்க கண்ணில் நேரால பார்க்கும்போதுதான் அதோட ஆழம் என்ன அப்படிங்கிறது புரியும். நாப்கினோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு போய் கூகுள்ல போய் தேடி பாருங்க. முடிஞ்சா யூடியூப்ல கூட தேடி பாருங்க. கண்டிப்பா அதை பார்த்தா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நாப்கினோட இன்கிரீடியன்ஸ் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு எந்த பெற்றோர்களும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு தெரியாததுனாலதான் அன்னைக்கான பெற்றோர்கள் எல்லாருமே நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அந்த நாப்கின் தான் இன்னைக்கு பல பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இன்னைக்குள்ள எந்த பெற்றோரும் வாங்கி கொடுக்க மாட்டேங்க. ஓகேங்களா? இது வந்து ரீசைக்கிள் காட்டன். நம்ம யோசிப்போம்ல, நம்ம துணி வைக்கும் போது ஒரு அப்சர்வேஷன் நடந்ததை காட்டிலும் இதுல ஒரு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்சர்வேஷன் அதிகமாவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு யோசிப்போம். பாத்தீங்களா, அப்சர்வேஷன் பண்ணது பாத்தீங்களா? அதுக்கான மூல காரணமே இதுதான். சிலிக்கான் ஜெல்னு சொல்லுவாங்க. பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்டை நம்ம எங்க வைக்கிறோம்? ஒரு உயிரை சுமக்கக்கூடிய கருவறைக்கு பக்கத்துல வைக்கிறோம். இன்னைக்கு நாப்கின்க்கு எதிராக நிறைய டாக்டர்ஸ், நிறைய அவேர்னஸ் கிரியேட்டர்ஸ், நிறைய நாப்கின் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் குரல் கொடுக்கறதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாப்கின்ல இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் குளோரின் டயாக்சைடு. ப்ளீச்சிங்கை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்மள நிறைய பேர் வீடுகள்ல ப்ளீச்சிங் இன்னை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு ப்ளீச்சிங் எப்படிங்க யூஸ் பண்ணுவீங்க? ப்ளீச்சிங் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளீச்சிங்னால என்னோட காலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்லிப்பர் போட்டுப்பீங்க. அதை தாண்டி என்னோட கைகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சா கிளவுஸ் போட்டுப்போம். இதை தாண்டி என் கண்ணு, மூக்கு, வாய் இந்த பார்ட்ஸை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் அந்த காலத்து மம்மியா இருந்துச்சுன்னா துண்டோ கர்ச்சிஃபோ யூஸ் பண்ணிப்பேன். நான் தான் மாடர்ன் மம்மியாச்சு, ஸோ கோ டு மாஸ்க்னு இன்னைக்கு எல்லாரும் மாஸ்க்கு போறோம். இந்த ப்ளீச்சிங் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாப்கின்ல பை ப்ராடக்டா தங்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கொஞ்சம் யோசிங்க. இப்போ அந்த இடத்துல ப்ளீச்சிங் இருக்குங்கிறது தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னை வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் எவ்வளவு தடை பண்ணாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை வருடங்களா அந்த பிளாஸ்டிக்கை அந்த இடத்துல நம்ம வச்சு பயன்படுத்திட்டு தான் இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி டயாக்சின். இந்த டயாக்சின் பத்தி சில பேருக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதற்கான விளக்கமும் சொல்றேன். டயாக்சினை பத்தி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் கெமிக்கல் டயாக்சின். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்லோ பாய்சன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனட். அந்த சைனடை விட 130 மடங்கு ரொம்ப கொடூரமானதுதான் இந்த டயாக்சின். அந்த டயாக்சின் நம்மளோட நாப்கின்ல, நார்மலா நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய நாப்கின்ல, கமர்ஷியலா கடைகள்ல கிடைக்கக்கூடிய நாப்கின்ல இருக்கு. இந்த டயாக்சினோட பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, ஸ்லோ பாய்சன்ங்கிறனால இது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்கே, அந்த உடம்பு ரியாக்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டயாக்சினோட வீரியம் நம்ம பிளட்ல கலந்து அது முதலா வேலை செய்யறதுக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பொறுத்து 7 இருந்து 14 வருடங்கள் வரைக்கும் ஆகும். அது 14 வருஷத்துக்குள்ள அது என்ன செய்யணும்? நம்மளோட ரத்த ஓட்ட மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இப்படி இருக்கக்கூடிய அத்தனை மண்டலங்களையும் பாதிச்சு. அதோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? அதோட போக்கஸே பாத்தீங்கன்னா நம்மளோட இனப்பெருக்க மண்டலம் தான். நல்லா யோசிங்களேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னா கூட அவ்வளவு யோசிப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைச்சிருவான், எய்த்த வீட்டுக்காரன் என்ன நினைச்சிருவான்னு அந்த கட்டுப்பாடு பண்றதுக்கே அவ்வளவு யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைக்காக நீங்க யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்க ரிலேட்டிவ்ஸ்லயோ, உங்க நெய்பர்ஸ்லயோ யாரோ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் 8 வருஷம் 10 வருஷம் எத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எவ்வளவு வளமான கர்ப்பப்பை கொண்ட நாடுங்க நம்ம நாடு. இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு? 10-12 பிள்ளைங்க பெத்த காலம் போய் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கே ஆஸ்பத்திரியில போய் அத்தனை வருஷம் வெயிட் பண்றோம். கொடுமையிலும் கொடுமை பெருங்கொடுமைன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கருவுறுதலுக்காக தொடங்கப்படுற கிளினிக்ல இஎம்ஐ ஸ்கீம்ல கொடுக்குறாங்க. எவ்வளவு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சொல்ல குழந்தையின்மைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல மேம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒத்துக்கிறேன். குழந்தையின்மைக்கு இன்னைக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்ட நல்ல சத்தான ஆகாரம் நம்மகிட்ட கிடையாது. அன்னைக்கு சுவாசிச்ச நல்ல காத்து கிடையாது. அன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட நல்ல சுத்தமான ஆரோக்கியமான குடிநீர் நம்மகிட்ட கிடையாது. அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு நம்மளோட நடைமுறை பழக்க வழக்கங்கள் டோட்டலி சேஞ்சுடு. இப்படி எவ்வளவு காரணம் சொன்னாலும் உண்மைதாங்க. இதெல்லாம் தாண்டி முதல் காரணமா, மூத்த காரணமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பெண்கள் நாம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் தான். இதை நிறைய டாக்டர்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவாவது நம்ம முழிச்சுக்கணும்ல. ஸோ டயாக்சின் பாத்தீங்கன்னா இந்த டயாக்சினோட ஆராய்ச்சியே ரொம்ப பெரிய ஆராய்ச்சி. ஒருவேளை இந்த டயாக்சினை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுல போய் பாருங்க. கண்டிப்பா அதுக்கான முழு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ரீசைக்கிள் காட்டன் தான். இப்போ த லாஸ்ட் லேயர். சத்தத்தை ஃபீல் பண்றீங்களா? சத்தம் உங்களுக்கு கேக்குதுங்களா? லாஸ்ட் லேயர் தெரியுதுங்களா?
நல்லா பாருங்க, பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுதா பாருங்க. இப்படி இருந்தா என்ன ஏர் சர்க்குலேஷன் போயிட்டு வரும். முந்தி பாத்தீங்கன்னா நம்ம மாதவிடாக்கி யூஸ் பண்றது துணி யூஸ் பண்ணுவோம், அதுவும் பாத்தீங்கன்னா காட்டன் துணியா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் போயிட்டு வரும்போதுதான் உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கோட ஸ்மெல் தெரியாது, கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுறது அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரும் பிளாஸ்டிக் தான், தென் கடைசி லேயரும் பிளாஸ்டிக் தான். இப்படி ஃபுல்லா பிளாஸ்டிக்கால சுத்தி வச்சீங்கன்னா ஆல்ரெடி அந்த டைம் நம்ம உடம்பே ஹீட்டா இருக்கும். ஃபுல் பிளாஸ்டிக் போட்டு ரேப் பண்ணி எந்த காத்தும் உள்ளுக்கு போகாம வெளியே போகாம இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் யோசிங்களேன். ஒண்ணு தெரியுமா, இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குல்ல, நீங்க யூஸ் பண்ணிட்டு தூர போடக்கூடிய நாப்கின் இந்த மண்ணுக்குள்ள போய் மக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. 800ல இருந்து 1200 வருஷம் ஆகும். இப்ப இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான், என் பொண்ணு, என் பேத்தி, என் எள்ளு பேத்தி, கொள்ளு பேத்தி, இப்படி ஒரு 5 ஜென்ரேஷன் தாண்டறதுக்கே 100ல இருந்து 120 வருஷம் ஆகுது. அப்போ 1200 வருஷம் கழிச்சு நான் போட்ட நாப்கின், நான் மொத போட்ட நாப்கின் மண்ணுக்குள்ள போய் மக்குதுன்னா நான் என்ன சும்மாவா இருப்பேன்? நானும் 40 வருஷம் பீரியட்ஸ்ல இருப்பேன்ல. அப்ப அந்த 40 வருஷத்துல எத்தனை நாப்கின் நான் போட்டிருப்பேன், அதுல எத்தனை நாப்கின் இந்த மண்ணுக்குள்ள போய் மக்கிறதுக்கு எத்தனை ஜென்ரேஷன் ஆகும் யோசிங்களேன். நீங்க தான் கணக்குல புளியாச்சே, யோசிச்சு முடிஞ்ச கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயங்க. சிந்திக்க வேண்டிய நிமிஷத்துல நீங்க இருக்கிறீங்க. கண்டிப்பா இதை பத்தி சிந்திங்க. ஏன்னா என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல பொருளா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பத்தி குழந்தைங்கிட்ட ஷேர் பண்றோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு இன்னுமே நிறைய பேரண்ட்ஸ் தயாரா இல்ல. நான் ஷேர் பண்ணாட்டி என் குழந்தைக்கு யாருங்க இதெல்லாம் கத்து கொடுப்பா? சோ உங்க குழந்தைக்கு நீங்க தான் கத்து கொடுக்கணும், நீங்க தான் இதெல்லாம் சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாப்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்க என்ன பிராண்டு இல்ல எங்க வாங்கினாலும் சரி, என்ன மாதிரியான நாப்கினா இருந்தாலும் சரி, உங்க நாப்கின்ல இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா பிரிச்சு பாருங்க. ப்ராப்ளம் பார்த்தாச்சு. சோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாத்துடலாமா? நாப்கின்லயும் என்னென்ன இருக்குங்கிறத பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு பார்த்துக்கலாம் வாங்க. இப்ப அதோட மேல் பகுதியை ஃபீல் பண்ணி பார்த்தோம்ல, இப்ப இதோட மேல் பகுதியும் இப்படி ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. ஏன்னா இந்த லேயர் தான் நம்ம ஸ்கின்னை டச் பண்ணக்கூடிய லேயர். ஸோ இது எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்மூத்தா கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்பதான் நம்ம பீரியட்ஸ்ல இருக்கும்போது அது இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி இல்லாம பிளாஸ்டிக் இருந்தா எவ்வளவு பிரச்சனை வரும் பாருங்க. சரி, அதுல வாட்டர் அப்சர்வேஷன் பார்த்தோம்ல, ஸோ இதுலயும் பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க 100 ml விட்டாச்சு. அதுல எப்படி இருந்தது? ஆடலாம் பாடலாம் ஓடலாம். இதுல ஒரு சொட்டு ஓடி இருக்கான்னு பாருங்க. இப்ப அதுல எப்படி இருந்துச்சு? ஆடலாம் பாடலாம் ஓடலான்னு தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி இதுல வெளியில லீக் ஆயிருக்கான்னு பாருங்க. இல்ல கேமரால நல்லா தெரியும் நம்புறேன். இப்ப அதே மாதிரியே என்னோட கைகளை நம்மளோட உடம்பா நினைச்சுக்கோங்க, நம்மளோட வெஜைனாவை நினைச்சிட்டு அதே மாதிரி பிரஸ் பண்றேன். இப்ப என்னோட கைகள்ல ஈரம் இருக்கான்னு பாருங்க. இப்படி உங்களோட இன்னர் ஏரியா வெட்டா இருந்தா நீங்க பீரியட்ஸ்ல தான் இருக்கீங்கிற அலாரம் திரும்ப திரும்ப அடிக்குமா? கண்ணமா அலாரம் அடிக்குமா? சொல்லுங்க. சோ நம்ம வேலையில இருக்கும் போதோ படிக்கும் போதோ மைண்ட் ஃப்ரீயா வேலை செய்ய தரும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தோம்ல, சோ இதுலயும் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்துடலாம். அதோட ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்களா? இல்ல பாருங்க எவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு. மெட்டீரியல் பாருங்க, அந்த பஞ்சு தெரியுதா? சர்ஜிக்கல்ல யூஸ் பண்ணக்கூடிய உயர்தர காட்டன். இது இப்படி இருக்கும்போது நீங்க இச்சிங்கோ, இரிட்டேஷனோ, ரேஷஸோ, ஹீட் ஜென்ரேட் ஆகும், தொடக்கம் இருக்கும், அந்த மாதிரி எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். செகண்ட், இந்த நாப்கினோட ஹார்ட்டே பாத்தீங்கன்னா இதுதான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 டெக்னாலஜி இருக்கு. அந்த 5 டெக்னாலஜி பத்தியுமே உங்களுக்கு பேக்கிங்ல அவ்வளோ டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனியான், ஃபேர் இன்ஃப்ராரெட், நானோ டெக்னாலஜி, மேக்னெட்டிக், கைட்டின். இதுல ஆனியான் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பீரியட்ஸ் டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கினா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், 2 மணி நேரத்துல நம்ம மாத்தணும். அதிகபட்சம் 2 to 4 மணி நேரத்துக்குள்ளேயாவது நம்ம மாத்திடணும். ஏன் அப்படின்னீங்கன்னா, என்னதான் பீரியட்ஸ் டைம் வெளியில வரக்கூடிய நம்மளோட பிளட்டாவே இருந்தாலும் அது கெட்ட ரத்தம் தானே. வித்தின் 2 ஹவர்ஸ்ல அதுல இருந்து 107 வகையான பாக்டீரியா கிரியேட் ஆகும். இப்ப பாக்டீரியா கிரியேட் ஆயிடுச்சு, நீங்க மாத்தல அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சில மணி நேரங்கள்ல அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது என்ன நம்மள மாதிரியா போட்டா ஒரு குட்டி 2 குட்டியா போடும்? பாக்டீரியா பத்தி தெரியாதா உங்களுக்கு? போட்டாலே லட்சக்கணக்கான குட்டிகளை போடும்.
இப்போ நீங்க 4 மணி நேரம் ஆகியும் அதை மாத்தல அப்படிங்கும்போது அது பல்கு பெருக ஆரம்பிச்சிருச்சு. அகைன் அதுக்கு பெருகிறதுக்கான இடம் இல்லை. இப்ப அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வழியா டிராவல் பண்ணி வெளியே வந்துச்சோ அந்த ஒரு ஏரியா தான் ஓப்பன்ல இருக்கு. ஸோ ரிவர்ஸ்லேயே போகும். ரிவர்ஸ்ல போகும்போது என்ன சும்மா வாங்க போகும், வரும்போது கூட பிளட்டா மட்டும்தான் வந்துச்சு. இப்ப பாக்டீரியாவும் உங்களுக்கு கிரியேட் ஆகி ஒரு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கும் போது ஒரு ஜயான்ஜெட்டிக்கா இருக்கும். அப்ப என்ன ஆகுனா அது போகக்கூடிய வழிகள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டே போகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 2 to 4 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா நாப்கினை மாத்தணும். இப்ப இதுல ஆனியான் இருக்கிறதுனால அப்படி நீங்க மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஹோல் டே கூட நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்னா கூட ஒரு நாள் வரைக்கும் உங்களை ப்ரொடெக்டிவா பாக்டீரியால இருந்து வைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ வேலைக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன் அப்படிங்கும் போது உங்க பிள்ளைங்களுக்கு நம்பி இதை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் நானோ டெக்னாலஜி. இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபங்கஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும், அந்த இடத்துல கிருமி தொற்றுகள் வராம இருக்கிறதுக்கும், பிளஸ் அந்த வலிகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கும் இது காரணமா இருக்கு. இதை தாண்டி மேக்னெட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு நம்ம பீரியட்ஸ்னா படுத்தே தான் கிடக்கணுமா, 2 நாள் லீவு போட்டு தான் தீரணுமா, நம்ம வேலைகள்ல இருந்து விடுமுறை கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையா அந்த மேக்னெட்டிக் இருக்கும். ஸோ மற்ற நாட்கள் மாதிரியே அந்த நாட்கள்லையும் உங்களோட வேலைகளை நீங்க இயல்பா செய்யற அளவுக்கு புத்துணர்ச்சியா எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மேக்னெட்டிக் இருக்கு. 5வதா இருக்கக்கூடியது கைட்டின். இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு தூர போடக்கூடிய நாப்கின் மக்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஆகும்ல, இது அப்படி இல்லை, போட்டா ஈஸியா மக்கிரும். அதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கு, ஆனா இது செய்யற வேலை ரொம்ப அதிகங்க. ஸோ இதுல கூட நம்ம காட்டன்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நினைச்சு கூட நீங்க பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம பேக்கிங்லயும் இருக்கு, நம்மளோட பேஜஸ்ல போய் பாத்தீங்கன்னா அதுலயுமே இருக்கும். ஃபுல்லா சர்ஜிக்கல்ல யூஸ் பண்ணக்கூடிய காட்டன்ஸ் தான். அதோட அப்சர்வேஷனுக்கு சிலிக்கான் ஜெல் பாத்தீங்களா? ஸோ இதோட அப்சர்வேஷனுக்கான ஜெல் தான் இது. இதோட மூலப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோற்று கற்றாழை, சோளத்தட்டை, இதுல இருந்து எடுக்கக்கூடிய உட் பல்ப்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதோட அப்சர்வேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க நல்லா யோசிங்களேன், சித்த மருத்துவத்திலேயோ ஆயுர்வேதாலேயோ ஒரு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா எதை மருந்தா கொடுப்பாங்க அப்படின்னா சோற்று கற்றாழையை சொல்லுவாங்க. அந்த சோற்று கற்றாழை தான் நம்ம நாப்கின்குள்ள இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது உடம்புக்கு தேவையான கூலிங்கையும் கொடுக்கும், அந்த கர்ப்பப்பையை ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யும். அதனாலதான் சொன்னேன், நீங்க ஒரு நல்லது வச்சாலும் அந்த 3 இன்ச் கேப்பை டிராவல் பண்ணி போறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு கெட்டது வச்சாலும் அந்த 3 இன்ச் கேப்பை டிராவல் பண்ணி போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ வைக்கிறது நல்லதா கெட்டதாங்கிறத நீங்க தான் ஜட்ஜ் பண்ணும். இதுதான் அதோட லாஸ்ட் லேயர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் தெரியும். நல்லா பாருங்க, அவ்வளோ ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக. அதனாலதான் இதுல ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமலே இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் பேட் ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இதை கூட நீங்க நார்மலா அது மாதிரியே பிச்சு எடுத்துக்கலாம், அவ்வளோ ஈஸியா பிக்கும். சரிங்களா? இது ஒரு ஏர்லிட் பேப்பர். இதை நீங்க எரிச்சீங்கன்னா கூட சாம்பல் வந்துடும். இவ்வளவு நேரம் பொறுமையா நார்மலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாப்கினோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறதையும் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். இனிமே நீங்க தான் முடிவெடுக்கணும், எது நல்லது எது கெட்டது, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுங்கிறது. நல்லதை செய்வோம், நல்லதை பகிர்வோம். நன்றியுடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து.